அத்தியாயம் 4. கல்யாணத்திற்கு வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் கிளம்பியிருக்க பெண்ணும் மாப்பிள்ளையும் மறுவீடு செல்ல தயாராகி கொண்டிருந்தனர். தங்கள் வீட்டில் 4 நாட்கள் தங்கிச் செல்லுமாறு சுகுமாரனிடம் பேசியிருந்தார் ராஜசேகர். அதை வழக்கம் போல மறந்திருந்த சுகுமாரன் அன்று காலை மகன் மறுவீட்டிற்கு கிளம்பவும் தான் நினைவிற்கு வர ஒருவித பதற்றத்துடன் கார்த்திகாவை பார்க்க சமையலறைக்கு சென்றார். அவரை பார்த்ததுமே, காப்பி குடிச்சாச்சே, இப்போ என்ன என்றார். இல்லை கார்த்தி, அது சம்மந்தி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்றார் தயக்கமாக. கைவேலையை நிறுத்திவிட்டு, என்ன விஷயம்? மறு வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அங்கே ஒரு 4 நாள் தங்கிட்டு வரட்டும்னு சொன்னார், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். என்ன 4 நாளா? அவர் சொன்னார், நீங்கள் மண்டையை ஆட்டிகிட்டு வந்துட்டீங்க. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க என்றவர் கையை துடைத்து கொண்டு நேரே சந்துருவின் அறைக்கு சென்றார். அந்நேரம் சந்துரு மனைவியின் இடையை பற்றி தன் அருகே இழுத்து அணைத்து கொண்டு நின்றான். படார் என்று கதவு திறக்கப்பட்டு மாமியார் வந்து நிற்கவும் ஒரு நிமிடம் தாங்கள் இருந்த நிலையைக் கண்டு பதறிப்போனாள் வித்யா. சந்துருவோ அவளை விட்டு விலகி அன்னையின் முகம் பார்க்காது, என்னம்மா என்றான். வித்யாவுக்குத்தான் மாமியார் அப்படி வந்தது ஒருவித எரிச்சலை எழுப்பியிருந்தது. என்ன மனுஷி இவர், கதவை தட்டிவிட்டு வரும் நாகரிகம் கூடவா தெரியாது என்று மனதிற்குள் தாளித்து கொண்டிருந்தாள். அதிலும் தாங்கள் இருந்த நிலை அவளுக்கு அவமானமாக இருந்தது. அவரோ எதை பற்றியும் கவலைப்படாது, சந்துரு, மறு வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலமே கிளம்பி வந்துரு, அப்பாவால் கடையை பார்க்க முடியாது, அதோட மாமனார் வீட்டில் அதிக நாள் தங்குறதெல்லாம் மரியாதை இல்லை என்றார். அவர் சொன்னதை கேட்டு அதிர்ந்து நின்றாள் வித்யா. காலையில் போயிட்டு சாயங்காலமே கிளம்பணுமா? அப்பாவும் அம்மாவும் நாம் அங்கே தங்குவோன்னு நினச்சி எதிர்பார்த்துருப்பாங்கல்ல என்று எண்ணி நொந்து போனாள். அத்தை, ஒரு 2 நாளாவது தங்கிட்டு வரோமே, எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் வந்து விசாரிப்பாங்க என்றவளை லேசாக முறைத்து, இங்கே பொறுப்பாக கடையை பார்க்குறது ஓம் புருஷன்தான், அவனை அப்படியெல்லாம் எங்கேயும் தங்க விட முடியாது. அவள் அடுத்து பேசும் முன் ஓடி புகுந்த சந்துரு, நாங்கள் சாயங்காலம் வந்துடுறோம்மா, நீங்கள் போங்க என்றான். அவர் மகனை பார்த்து தலையசைத்து விட்டு வெளியேறும் நேரம் திரும்பி பார்த்து, சின்ன பொண்ணு இருக்கிற வீடு, பார்த்து இருங்க, அவள் அண்ணனை எப்போ வேணால் வந்து போவா என்று சொல்லிவிட்டு சென்றார். வித்யாவிற்கு மனமெல்லாம் அத்தனை எரிச்சல். அதிலும் சந்துரு மாலையே வர ஒத்துக்கொண்டதற்கு அவனை என்ன செய்யலாம் என்று யோசனையுடன் பார்த்தாள். அதோடு மாமியார் சொல்லி சென்ற வார்த்தைகள் சுண்ணாம்பு கால்வாயில் கால் வைத்ததை போன்று இருந்தது. அதற்கு எண்ணெய் ஊற்றுவது போல, விது, அம்மா ஒரு விஷயம் சொல்லும்போது மறுத்து பேசாத, அவங்க எல்லாவற்றையும் யோசித்து தான் சொல்லுவாங்க என்றவனை முறைத்து, முதல் முறையாக எங்கள் வீட்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு 2 நாள் தங்கக்கூடாதுன்னு சொல்கிறது நல்ல விஷயமா என்றாள் கோபமாக. முகம் சற்றே கடுமையாகி போக, இப்படிலாம் பேசாத விது, அவங்க சொன்னால் சரியாகத்தான் சொல்லுவாங்க, சீக்கிரம் போய் கிளம்பு என்றான் அதட்டலாக. நிச்சயம் முடிந்ததுமே இந்த பேச்சு எழுந்திருந்தது. மறு வீட்டிற்கு அழைக்கும்போது சென்னைக்கு அழைக்காமல் நாகைப்பட்டினத்திற்கு அழைத்து விடுங்கள் என்று அப்போதே சொல்லியிருந்தார் கார்த்திகா. அடுத்து எப்போது வேண்டுமானாலும் சென்னைக்கு போய்கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார். வித்யா வீட்டில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்போது. ஆனால் மாமியார் சாமர்த்தியமாகத்தான் காயை நகர்த்தி இருக்கிறார் என்பதை இப்போது புரிந்து கொண்டாள். அதோடு கடைசியாக அவர் சொல்லி சென்ற வார்த்தைகள் அவளது மனதை அறுக்கத் தொடங்கியிருந்தது. தன் வாழ்க்கை போராட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். அவள் யோசித்து கொண்டு நிற்கையிலேயே தயாராகி வந்த சந்துரு, விது, கிளம்பலையா? இப்போ கிளம்பினாதான் சாயங்காலம் சீக்கிரம் வர முடியும் என்று சொல்லி கடுப்பை கிளப்பினான். அப்பாவும் அம்மாவும் எத்தனை ஆர்வமுடன் பெண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்க காத்திருப்பார்கள் என்கிற எண்ணமிழ சுரத்தில்லாமல் தயாரானாள். அதற்குள் அவர்களை அழைக்க மாமாவும் மாமியும் வந்துவிட்டிருந்தனர். அவர்களுக்கு காப்பி பலகாரம் கொடுத்து உபசரித்து கொண்டிருந்தார் கார்த்திகா. வாங்க மாப்பிள்ள, வாடா வித்யா, கிளம்பிட்டீங்களா என்றார் மாமா. கிளம்பிட்டோம் மாமா, போகலாம் என்றவளை வித்தியாசமாக பார்த்தார் விஜி. என்ன வித்யா, கையில் எதுவுமே இல்லாமல் வர, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலையா? அவர் கேட்டதும் சங்கடத்துடன் கணவனை பார்க்க அவனோ தயக்கமில்லாமல், நாங்கள் சாயங்காலமே வந்துடுவோம் மாமா என்று விட்டான். அதை கேட்டதும் அதிர்ந்து போனவர், என்ன மாப்பிள்ள இது, 4 நாள் தங்குவீங்கன்னு அங்கே ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க என்று இழுத்தார். இல்லை மாமா,
இங்கே கடையை பார்த்துக்க ஆள் கிடையாது, அதனால் என்னால் வெளியில் அதிகம் தங்க முடியாது என்றான். அது இல்லை மாப்பிள்ளை, முதல் முறையாக மாமனார் வீட்டுக்கு வரீங்க, அங்கே 4 நாள் தங்கினாதான் சொந்த பந்தம்லாம் பார்த்து பழக வசதியாக இருக்கும் என்றார் விஜி. அப்பொழுது சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த கார்த்திகா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனால் இங்கே தொழிலையும் பார்த்தாகணும்ல, உடையவன் பார்க்கலன்னா பழுதாக போயிடுமே. அது இல்லை நீ இந்த ஒரு தடவை அண்ணனை பார்த்துக்க சொல்லுங்கள், கல்யாணம் மாப்பிள்ளை தங்காமல் போனால் சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க. அது சரி, தப்பாக பேசுகிறவங்களா நமக்கு சோறு போட போகிறாங்க? விடுங்க சம்மந்தி, நேரமாச்சு, கூட்டிகிட்டு கிளம்புங்க, அப்போ தான் பிள்ளைங்க சாயங்காலம் நேரத்தோடு வீடு வந்து சேர முடியும் என்று முடித்து கொண்டு விட்டார். அவர்கள் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வித்யாவிற்கு கண்கள் கலங்கி முகமே சிவந்து போயிருந்தது. அதை பார்த்த விஜிக்கு என்னவோ போலிருந்தது. கார்த்திகாவின் பேச்சில் அதிர்ச்சியாகி இருந்தார். இது எதையுமே கவனிக்காது சந்துரு மாமாவிடம் கிளம்பலாமா என்று கேட்டு அவரோடு முன்னே நடந்தான். அவர்கள் முன்னே செல்ல வேகமாக சென்று வித்யாவின் கரங்களை பற்றி கொண்ட விஜி மெல்லிய குரலில், விடுடா, கலங்காத, எல்லாம் சரியாகிடும் என்று சமாதானப்படுத்தி சென்றார். கண்ணோரம் துளிர்த்த நீரை புடவை முந்தானையால் துடைத்து கொண்டவள், அம்மாவும் அப்பாவும் வருத்தப்படுவாங்க மாமி என்றாள் அழுகுரலில். அவளது கரத்தை அழுத்தி கொடுத்து, கவலைப்படாத, எல்லாம் பார்த்துக்கலாண்டா, நீ மனசை மட்டும் விட்டுடாத என்றார். எல்லோர்கிட்டையும் நாம் தங்குவோன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ என்னன்னா? ஆமாண்டா, அதுதானே வழக்கமும் கூட, 4 நாள் இல்லைனாலும் 2 நாளாவது தங்குவாங்க என்றார் வருத்தமான குரலில். அதே நேரம் சந்துரு என்று அழைத்து கொண்டே வாசலுக்கு வந்தார் கார்த்திகா. என்னம்மா, கொஞ்சம் இங்கே வந்துட்டு போ, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றார். மாமாவிடம் திரும்பியவன், நீங்கள் போய் உட்காருங்க, இதோ வந்துடுறேன் என்று கூறி தாயை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மற்ற மூவரும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சென்று காரில் அமர்ந்து கொண்டனர். மகன் தன் அருகே வந்ததும், அங்கே போய் அதிகமாக ஈசிக்காத, ஓரடி தள்ளியே நில்லு, நம்ம இடம் எதுன்னு அவங்களுக்கு தெரியணும், இல்லைன்னா நம்ம வீட்டு விவகாரத்தில் மூக்க நுழைப்பாங்க. சரிம்மா, வேறு எதுவும் சொல்லணுமா? இல்லைப்பா, போயிட்டு சீக்கிரம் கிளம்பிடுங்க என்று கூறிவிட்டு காரை நோக்கி நடந்தான். அதை பார்த்து கொண்டிருந்த விஜி, என்ன இது வித்யா, இந்தம்மா பையனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே விடாத போல் இருக்கே என்றார். அப்படித்தான் போல மாமி, எதையும் நினச்சி கவலைப்படாத, பார்த்துக்கலாம், அம்மா அப்பா கிட்டேயும் இதெல்லாம் சொல்லாத வித்யா. சரி மாமி. அவன் வந்ததும் காரை எடுத்தார் மாமா. சுமார் 2.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு நாகைப்பட்டினம் சென்று இறங்கினார்கள். அங்கு இவர்களுக்காக வித்யாவின் சொந்த பந்தங்கள் அனைவரும் காத்து கொண்டிருந்தனர். முதலில் திவ்யா தான் ஓடி வந்து வித்யாவை கட்டி கொண்டவள் சந்துருவை பார்த்து, மாமா வாங்க வாங்க என்றாள் சிரிப்புடன். அன்னை சொன்னது நினைவில் இருந்தாலும் சிறிய பெண்ணிடம் முகம் காட்ட எண்ணாமல், வந்துட்டேன் திவ்யா என்றான் சிரிப்புடன். அவன் அப்படி பேசியது அதுவரை இருந்த மனக்கிலேசம் நீங்க மெல்லிய சிரிப்புடன் தங்கையை அணைத்து கொண்டு சந்துருவுடன் வீட்டினுள் நுழைந்தாள். அவர்களை பார்த்ததுமே ராஜசேகரும் பவானியும் உற்சாகத்துடன் வந்து அவனை வரவேற்றனர். அவளது சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வந்து அவனை விசாரித்து சென்றனர். அவனுக்கு இதெல்லாம் புதிது. அன்பாகவும் மரியாதையுடனும் விசாரிப்பவர்களிடம் தானும் நல்லவிதமாக பேசினான். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வித்யாவின் மனம் லேசாக நிம்மதி அடைந்தது.